கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய் நாளின் ஆராதனை வேளையிலே உங்கள் அனைவரோடும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்யவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய அன்பான ஓய்நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த திருச்சபையின் போதகருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சந்நிதியிலே அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அதிலே நாம் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபத்தோடு கூட நாம் தியானத்திற்குள்ளாக போகலாம். ஜெபம் பண்ணுவோம். மகத்துவமுள்ள ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் உல்லாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சிறு கூட்டத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய கற்பனையின்படியே வாரத்தின் 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்பதோடு சபைகூடி வந்து ஆராதனை செய்யவும், எங்களை உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளவும் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீர், எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாகியிருந்து நம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் எங்கள் அபிஷேகத்தரலாம். எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் விருத்த சேதனம் செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து ஆண்டவருடைய நாள் வரும் நாளிலே எதிர்கொண்டு வருகிற கூட்டத்திலே காணப்படத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கேற்ற எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று ஓய் நாள் ஆரம்ப ஆராதனையிலே சபை போதுகிறவர்கள் சங்கீதம் 51 4வது வாக்கியத்தை வாசித்து அதன் அடிப்படையிலே நல்ல ஒரு தியான செய்தியை நமக்கு கொடுத்தார்கள். ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்ய வருகிறார் என்பதை அவர்கள் குறிப்பிட்டு, அந்த நியாய தீர்ப்பு நமக்கு நற்செய்தி என்று அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஓய் நாள் ஆரம்ப ஆராதனையிலும் செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஓய் நாளின் தெய்வீக ஆராதனை வேளையிலே அதை சார்ந்த இன்னொரு பகுதியை நான் உங்களோடு கூட தியானம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், பாபிலோன் ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து மேதியன் ஆகிய தரியு ராஜ்யத்தை கட்டிக்கொண்ட போது தன்னுடைய ராஜ்யத்தில் சிறப்பான ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் செய்த ஒரு காரியம் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வாக்கியங்களை வாசிக்கலாம்.
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை நியமித்தான். அது தரியு ராஜாவுக்கு நல்லதென்று கண்டது. அவர்களில் தானியேல் ஒருவனாக இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நாட்டிலே கணக்கு பார்ப்பதற்காக, அந்த கணக்கை ஒப்புவிப்பதற்காக 120 தேசாதிபதிகளையும் நியமித்து அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை நியமித்து கணக்கு சரிபார்ப்பதற்காக வைத்தான். ஒரு சாதாரண ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் சிறப்பான ஆளுகை இருக்க வேண்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கணக்கு பார்த்தான் என்பதை மாத்திரமல்ல, கணக்கு கேட்டான். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ராஜா. அப்படியானால் இந்த உலகத்தின் ராஜா அவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னால், என் பரலோகத்தின் ராஜாவுடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? எதை குறித்த கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? அந்த கணக்கை ஒப்புவிக்கும் போது கள்ள கணக்கு எழுத முடியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாய தீர்ப்பின் ஒரு பகுதியான இந்த கணக்கு ஒப்புவிக்கும் சத்தியத்தை உங்களோடு கூட இந்த நாளிலே தியானம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். ஏன் என்று சொன்னால், இன்று ஓய்நாள் பள்ளிக்கூட பாடத்திலே படித்தோம். அந்த வியாழக்கிழமை பாடத்தில் வரும்போது தேவன் அங்கே பார்வோனுக்கு நியாய தீர்ப்பு செய்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே குற்றமற்றவர்களாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கணக்கு எப்படிப்பட்ட கணக்காக இருக்க வேண்டும்? இன்றைக்கு உலகத்திலே கணக்கு ஒப்பியர்கள் கள்ள கணக்கெல்லாம் எழுதி ஒப்புக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட அது நடக்கவே நடக்காது. ஏன் என்று சொன்னால், அதை குறித்து நாம் கீழே படிக்கலாம். இப்பொழுது முதலாவதாக ரோமர்கள் நிருபத்திலே ஒரு வாக்கியத்தை வாசித்துக் கொள்ளலாம். ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆதலால் நல்லா கவனிக்கணும், நம்மில் ஒவ்வொருவனும், யாரை குறித்து? நம்மில் ஒவ்வொருவனும் மற்றவர்களை குற்றவாளி, இவன் தவறு செய்தவன், இவன் அநியாயம் செய்தவன், இவன் உண்மை இல்லாதவன் என்று நாம் சொல்லுவதாக அங்கே இல்லை. ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கல் இருக்கும்படியாக சொன்னான்.
அவர்களுக்கு ஒரு கணக்கு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு இத்தனை செங்கல் என்ன செய்ய வேண்டும், அறுக்க வேண்டும். அவன் சொல்றான், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை பாருங்க. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். அவர்கள் முன்பு செய்து கொண்டிருந்த வழக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரண ஒரு ராஜா வேலையை இடுகிறான். அந்த வேலை என்ன வேலை? செங்கல் அறுக்கிற வேலை. அந்த செங்கல் அறுக்கிற வேலையிலே ஒருவன் எத்தனை செங்கல் அறுக்க வேண்டுமோ அதை என்ன செய்ய வேண்டும், அறுத்து கணக்கு கொடுக்க வேண்டும். அதில் ஒன்று கூட எண்ணிச்சக்கூடாது, குறைக்கூடாது. சாதாரண ஒரு ராஜா இவ்வளவு குறிப்பாக இருப்பார் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் உண்டாக்கின பரலோகத்தின் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு செய்ய வரும்போது அவரிடத்திலே நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு வாக்கியத்தை வாசிக்கலாம். இதை ஏற்கனவே வாசித்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இருந்தாலும் மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும், நான் என் மனைவிக்கு கணக்கு கொடுக்க முடியாது, என் மனைவி எனக்காக கணக்கு கொடுக்க முடியாது. நான் எனக்குத்தான் நான் கணக்கு கொடுக்க வேண்டும், என் மனைவி அவருக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையினாலே ஒவ்வொருவனும் அவன் தன் தன் கணக்கை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? எபிரேயர்கள் நிருபம் 4வது அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அவருடைய பார்வைக்கு, நல்லா கவனிக்க வேண்டும், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும். நிர்வாணம் என்றால் என்ன அர்த்தம்? நத்திங் டு ஹைட். ஒன்றையும் நாம் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எழுவதான இந்த வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் உண்டாக்கினது ஏதோ அவருக்கு வேலை இல்லாம உண்டாக்கல. நீங்களும் நானும் பாவத்திலே விழுந்த போது அவரே இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்து அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதைத்தான் இன்று ஓய்நாள் பள்ளிக்கூட பாடத்தில் படித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கா எதை குறிக்கிறது என்று சொன்னால், வரும் நாட்களிலே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மீட்கும்படியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகிய பஸ்கா ஆடு அங்கே பலியிடப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே மீட்பை அடைவார்கள், விடுதலையை பெறுவார்கள். அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நித்தியத்தின் வழியிலே நடப்பார்கள் என்பதற்காக அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது. அவருடைய பார்வையில் சகலமும் நிர்வாணமாக வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கே சொல்லுகிறார், அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யார் அவர்?
யாருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? அவர் யார்? பார்வோன் அப்படிதான் கேட்டான். மோசையும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனை செய்வதற்காக அவர்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்ன போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? அவர்கள் என்ன ஆராதனை செஞ்சாங்க? ஆராதனை செய்யணும்னு சொல்ல இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பண்டிகை கொண்டாட. நீங்க வாசித்து பாருங்க, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யாத்திராகமம். பின்பு மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்கிட்ட போய் என்ன சொல்றாங்க? சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்கல்ல, அவங்க என்ன பண்டிகை கொண்டாடினாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு பயணம் செய்தார்கள். 3 நாள் பயணம் போய் என்ன செய்ய வேண்டும்? பண்டிகை கொண்டாட வேண்டும். என்ன பண்டிகை கொண்டாடினாங்க? வாரத்தின் ஓய்வு நாளை 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். அதுதான் பண்டிகை. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்றாருல, அவர்கள் எப்படி பண்டிகை கொண்டாட வேண்டும், எப்படி ஓய்வு நாள் ஆசரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஓய்வு நாள் ஆசரிக்கிறோம் சொல்றான், இது பண்டிகை. எதற்காக பண்டிகை? என் ஆண்டவர் என்னை படைத்தார் என்பதற்கான பண்டிகை. என் ஆண்டவர் என்னை பாவத்தில் இருந்து அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினால என்னை மீட்டார் என்பதற்கான பண்டிகை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கார் என்பதற்கான பண்டிகை. அதோடு மாத்திரமல்ல, அவர் வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக என்னை அவருடைய ராஜ்யத்தில் கூட்டிக் கொண்டு போக வருகிறார். அவருடைய ராஜ்யத்திலே போய் நான் ஓய்வு நாள் தோறும் பண்டிகை கொண்டாட போகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யார் அவர்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். பிரைஸ் காட். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும் பொழுது அவருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். மரித்த துன்மார்க்கர் உயிரடையவில்லை. இருவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கினார் என்பதோடு மாத்திரமல்ல, நமக்காக மரித்ததோடு மாத்திரமல்ல, நமக்காக இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பு அளிக்கும் அதிகாரமும் அவருக்குத்தான் உண்டு. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். அன்றியும் வாசிங்க. எல்லாரும் பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான்
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். சங்கீதத்திலே சொல்லுகிறார்களா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது. எல்லாவற்றையும் என்னுடைய கையிலே கொடுத்திருக்கிறார், நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவருக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் நான் என்ற கேள்வியை நம்மில் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும். ஏதோ நியாய தீர்ப்பு அப்படின்னு சொன்னா, ஏதோ வர்றாரு ஆண்டவரே, துன்மார்க்கரை அழிச்சிட்டு போயிடுறாரு, சன்மார்க்கரை கூட்டிட்டு போயிடுறாருங்கிறதோடு இல்லை. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக வேதத்திலே உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகையினாலே அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நானும், நான் என்னை குறித்து, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை குறித்து கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். எதை குறித்த கணக்கு கொடுப்பது? எதை குறித்த கணக்கை நான் கொடுக்க வேண்டும்? என்னை உண்டாக்கினவர் அவர் அல்லவா? எனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறவர் அல்லவா? சங்கீதக்காரன் சொல்லுகல்ல, என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். ஒவ்வொரு நேரம் நாளையும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இத்தனை நாட்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள் என் வாழ்நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்களுக்குரிய காரியத்தை குறித்து என் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே. அந்த கிருபைகளுக்கு முடிவில்லை என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆண்டவர் எவ்விதமாக முடிவில்லாதவராக இருக்கிறாரோ, அதை போல என் ஆண்டவர் என் மீது வைத்திருக்கிற கிருபைக்கு முடிவே இல்லை. அந்த தெய்வம் எனக்கு கூட்டி கொடுக்கிற ஒவ்வொரு நாளிலும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து என் ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நான் செய்கிற பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணுமா? அப்படின்னா கொடுக்கணும். பிரசங்கில சொல்றாரு, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவதபடியினால் துணிகரமாக பாவம் செய்வதற்கு மனுபுத்திரன் இருதயம் என்ன செய்திருக்கிறது? துணிகரம் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் யாரும் பார்க்கல? யார் என்ன கேட்க போறா? எதுக்காக நான் பயப்படணும்? இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், என் மனம் போன போக்கிலே வாழ்ந்து துன்மார்க்கமான வாழ்க்கை நடத்தி நான் என் தேவனுக்கும் உடன் சகோதரனுக்கும் நான் துக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். யோசேப்பு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்த போது அங்கே போத்திபார் மனைவிடத்தில் நான் இவ்வளவு பெரிய பாவத்தை கர்த்தருக்கு விரோதமாக எப்படி நான் செய்வது?
தானியேல் சிங்கக்கவியில் இருந்தபோது, விடியற்காலமான போது, அங்கே தரியு ராஜா அந்த சிங்கத்தினுடைய வாயிலே போய் நின்று, தானியேலே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, தாசனே, சிங்கங்களுடைய வாயிலிருந்து உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? யாரு? நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன். ராஜாவே நீர் வாழ்க. ஆம், நான் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன். தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் நான் உமக்கு விரோதமாகவும் வேற யாருக்கு விரோதமாக நான் என்ன செய்யல? பாவம் செய்யல. இன்றைக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒருத்தருக்கும் தெரியாது என்று நினைத்து நான் என்ன செய்கிறேன்? துணிகரமாக பாவம் செய்கிறேன். ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அந்த நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு முன்பாக நான் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவருக்கு முன்னால போய் நின்றுட்டு, ஆண்டவரே நான் அப்படியெல்லாம் செய்யலப்பா அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வார் தெரியுமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக போய் நின்று கொண்டு, ஆண்டவரே நான் இப்படி நடக்கல, இப்படி பேசல, இந்த பாவத்தை செய்யல அப்படின்னு சொன்னோம்னா அந்த கணக்கு புத்தகத்தை புரட்டுவாரு. புரட்டி இத்தனாம் தேதி, இந்த மாதம், இந்த வருஷம், இந்த மணி நேரத்தில் இந்த பாவத்தை நீ செஞ்சான்னு சொல்லி என் ஆண்டவர் காண்பிப்பார். ஏன்னா சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லுகிறார், மத்தேயின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36 வாக்கியங்கள். நல்லா கவனிக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இல்ல ஆண்டவரே நான் பேசல என்று நான் சொல்ல முடியாது. என் ஆண்டவர் அந்த ஞாபகத்தை திருப்பி காட்டுவாரே. இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இத்தனை தேதியில, இந்த கிழமையில, இந்த மணி நேரத்தில் நீ இதை பேசின, இதை சொன்ன என்பதை எனக்கு காண்பிப்பார். அப்பொழுது நான் பொய்யனாயிருவேனே. நான் பொய்யனாயிட்டேன்னா என் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? வெளிப்படுத்தல் 20:8 சொல்லுகிறார் அல்லவா, பொய் பேசுகிற அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே நினைச்சுவார்கள், தள்ளப்படுவார்கள். அன்பான தேவனுடைய சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் ஆண்டவராகிய கிறிஸ்து வரப்போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், அவர் ஏன் வருகிறார் என்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்திலே 96ஆம் சங்கீதம் 13ஆம் வாக்கியம், 96ஆம் சங்கீதம் 13ஆம் வாக்கியம்.
அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். 98:9 சங்கீதம் 98:9. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவருடைய நியாய தீர்ப்பிலே தவறு இருக்காது. சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். ஆகினாலே ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் நம்முடைய பாவத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நினைக்கலாம் ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். முடியாது. ஞாபகம் சொன்ன இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் உணியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. என்னது? இரும்பெழுத்தாணி. இரும்பை எழுத்தாணி எங்க இருக்கு தெரியுமா? இரும்பை வச்சு எதில் எழுதுறது தெரியுமா? கல்வெட்டு. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த கல்வெட்டினுடைய எழுத்தரிசையில மறைந்து போகிறதில்லை, அழிந்து போகிறதில்லை. வைரத்தின் நுனி நாள் எழுதப்பட்டிருக்கிறது. வைரத்தை வைத்து எதிலே எழுதுவார்கள் தெரியுமா? கண்ணாடியில. கண்ணாடியை வெட்டுறதுக்கு தான் பயன்படுகிறது வைரம். அப்படின்னா கண்ணாடியில எழுதுகிறார் என்று சொன்னால் தெளிவாக இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நான் செய்த பாவத்தை குறித்து கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் செய்யலப்பான்னு சொல்லவே முடியாது. நான் இதை பேசலன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நான் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் தான் சொல்லியிருக்கார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சொன்ன வார்த்தை யாருடைய வார்த்தை? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை. பிரசங்கி சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். மன்னிக்க வேண்டும், 12ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஏதோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல. நான் பாவத்தை குறித்து கணக்கு கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். ஏன்? நான் என்னுடைய பாவத்தை உணர்ந்து அதற்காக வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது என் ஆண்டவராகிய கிறிஸ்துவினிடத்திலே போய், அப்பா உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவேன் என்று சொன்னால் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி நான் பாவம் செய்யாமல் இருக்கும்போது அந்த பாவம் நியாய தீர்ப்பிலே வருகிறதில்லை. ஆனால் நான் துணிகரமாக தொடர்ந்து பாவம் செய்வேன் என்று சொன்னால் அவர்களை தொடரும். நியாய தீர்ப்பு நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும்? பழைய பாவத்துக்கும் கணக்கு கொடுக்கணும், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு காலத்திலும் நம்முடைய வாழ்க்கை நிர்விசாரமான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஆகையினாலே என் ஆண்டவரிடத்திலே நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிந்து உணர்ந்து அதற்கேற்ற பிரகாரமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய இருதயத்தின் நினைவுகளையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம். ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள்.
இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளையும் தேவன் வெளிப்படுத்தும் நாள் வரும். அந்த நாளிலே அந்த நினைவுகளை குறித்தும் நான் என்ன செய்ய வேண்டும்? என் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்களும் நான் நினைக்கிறது போல சுலபமான வாழ்க்கை அல்ல. ஆனால் அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் வருகிற சோதனை தான் உனக்கும் வருது, அதிலிருந்து தப்பிக்கிற வழியை நான் நினைச்சேன் உனக்கு உண்டாக்குறேன். என் சூழ்நிலை எப்படி ஆகிவிட்டது, நான் பேசிவிட்டேன். என் சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது, நான் அதை செய்து விட்டேன். என் சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது, அப்படிப்பட்ட நிலையிலே நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்று நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டு சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நான் வாழவே முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே எவ்வளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்து நான் நியாய தீர்ப்பு நாளிலே என் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமோ கணக்கு கொடுக்கணும், தப்பவே முடியாது. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் போது அங்கே யோவான் எழுதுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ அதுக்கு முன்னால பொதுவாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய மூல உபதேசங்களிலே முக்கியமான உபதேசம் 3 தூதருடைய தூது. அதை குறித்து தான் போதகர் அவர்கள் என்ன செய்கிறார், அந்த சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம் என்று சொல்லி ஒவ்வொரு ஓய் நாள் ஆரம்ப ஆராதனையிலும் நமக்கு செய்தி கொடுத்து கொண்டு வருகிறார். நித்திய சுவிசேஷம் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த கர்த்தருக்குரிய பயம் எனக்கு இருக்குமானால் அதில் என்னெல்லாம் அடங்கியிருக்கு தெரியுமா? அந்த பயத்தில் அவரை பார்த்து நடுங்குகிறதல்ல, என் ஆண்டவர் என்னை உண்டாக்கினார், என் சிருஷ்டிகருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், என் தேவன் நான் நல்வழியிலே நடப்பதற்காக 10 சட்டங்களை அவருடைய சொந்தவர்களினால் எழுதி கொடுத்திருக்கிறார், அதற்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, என் வாழ்நாட்களிலே நான் பின்பற்றி நடப்பதற்கு ஆலோசனை புத்தகமாக வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொண்டு அதை எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனமாக கெடுத்திருக்கிறார். அதை நான் அனுதினமும் வாசித்து அதை என் வாழ்க்கையில அபியாசித்து நடக்க வேண்டும். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கு மேலாக நான் அவரிடத்திலே போய் சேருவதற்கு ஜெபம் என்ற ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். எந்த நேரத்திலும் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நான் பாவ உணர்வோடு என் ஆண்டவரை அக்கறையோடு அன்போடு நான் தேடும்போது அவர் எனக்கு செவி கொடுக்கிறது எவனாக இருக்கிறார். ஒருபோதும் அவரிடத்தில் நான் கேட்பதை இல்லை என்று அவர் சொல்லுகிறதே இல்லை. விசேஷமாக நான் பாவ மன்னிப்பை கேட்கும் போது அவர் உடனே மன்னிப்பு கொடுக்கிறார். தாவீது பாவம் செய்தார்ல, நாத்தானை கொண்டு கதை சொல்றார். கதை சொல்லி என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யாவான் இருந்தான், ஏழை ஒருத்தர் இருந்தான். ஆனா ஐஸ்வர்யாவின் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்த போது ஏழை வீட்டில் இருந்து ஒரு ஆட்டை எடுத்து என்ன செய்தான், அவனுக்கு விருந்து பண்ணினான். அவனிடத்தில் திரளான ஆடுகள் இருந்தது, அதில் ஒன்றை எடுத்து அவன் செய்யவில்லை. தன் பிள்ளையை போல அவன் மடியிலே வளர்ந்த அந்த ஆட்டை அடித்து
விருந்து பண்ணினான் என்று சொன்ன உடனே தாவீது சொன்னார், அப்படிப்பட்டவனை நிச்சயம் கொலை பண்ணணும், அவன் சாகணும், நீ தாப்பா. அந்த பாவத்தை செய்த யார்? நீதான் என்று சொன்ன போது அங்கே தாவீது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கணும். ஒருவேளை நீங்கள் நான் அப்படிப்பட்ட துணிகரமான பாவத்தை செய்தவர்களாக கூட இருக்கலாம், கவலை வேண்டியதில்லை. அவரிடத்திலே போகும்போது அவர் என்கிட்ட வராதுன்னு நினைச்ச போறதில்ல, சொல்ல போறதில்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஒரு காரியத்தை மறந்து விடவே கூடாது. ஆண்டவருக்கு எதுவாக இருந்தாலும் நான் கணக்கு கொடுக்கணும். ஆகினாலே அப்படி நினைச்சோன்னு சொன்னா துணிகரமாக எதையும் நிச்சய மாட்டேன் செய்வோம். அப்படியே செய்தா கூட உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டப்பா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதம் பாவம் செஞ்சுட்டேன், நீ மன்னிச்சிருங்க, நான் இனி நினைச்ச மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்துரு எல்லா ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். தாவீது கிட்ட அதான் சொன்னார், உனக்கு இவ்வளோ கொடுத்தேனப்பா, இன்னும் வேண்டாம் நினைச்சிருப்பேன், கொடுத்துருப்பேன். எதுக்காக நீ போய் இதை செஞ்ச? எண்ணி பாருங்களேன். நம்ம பாட்டு பாடுறோம்ல, எண்ணிப்பார் நீ பெற்ற ஆசீர்வாதம். எண்ணிப்பார்னு என்ன தெரியுமா? இங்கிலீஷ் அது என்ன? நம்ம எண்ணி நினைச்சு பார்க்கறது நினைக்காதீங்க. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். 1 2 3 எண்ணி பாருங்கன்றார். நம்ம பாட்டு பாடும்போது எண்ணிப்பார் நீ பெற்ற பேர ஆசீர்வாதம் படிக்கிறோம். அது நினைச்சு பார்க்கறது இல்லை, எண்ணி பார்க்கறதுனா 1 2 3 எண்ணி பார்க்கறது. எண்ணி பாருங்களேன், பார்ப்போம் ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் கொடுத்த மகத்துவமான மேன்மையான காரியங்களை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்தா ஒரு நாளும் ஆண்டவருக்கு விரோதமா நடக்க மாட்டேன், ஒரு நாளும் என் சகோதரனுக்கு விரோதமாக நடக்க மாட்டேன். ஆனா நம்ம எல்லாம் சுலபமா மறந்துடுறோம். என் ஆண்டவர் மறக்கிறதே இல்லைங்க. அதே போல அன்பு செலுத்தினாலும் கடைசி வரைக்கும் அன்பு செலுத்தினார். யூதாஸ் வந்து முத்தத்தால காட்டி கொடுத்தான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சிநேகிதனே, என்னை முத்தத்தாலா நீ காட்டி கொடுக்குற? அப்போ கூட அவனை என்ன சொல்றாரு? சிநேகிதங்கிறார். என் ஆண்டவர் எவ்வளவுக்கு மேன்மையானவர் பார்த்தீங்களா? ஆனா நான் எப்படி இருக்கேன்? ஆகையினாலே தேவனுக்கு பிரியமானவர்களே, என் ஆண்டவர் வருகிறார். அவர் வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேண்டும். என் வாழ்நாட்களிலே இத்தனை நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களிலே என்ன செய்தேன் என்று ஒவ்வொன்றாக நான் கணக்கு கொடுக்கணும். எவ்விதத்திலும் நான் என் தேவனுக்கு பொய் கணக்கு நான் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவரிடத்தில் ரெக்கார்ட் இருக்கு. தானியேல் அப்படிதான் சொல்றாரு. தானியேல் அங்கே 7ஆம் அதிகாரம் 9 10 வாக்கியங்களை வாசிங்க பார்க்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல வெண்மையாகவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனத்தின் அக்கினி ஜுவாலையும் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு வந்தது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அது ஒரு புஸ்தகத்தை ஏற்கனவே வாசித்தோம், ஞாபக புஸ்தகம். இன்னொரு புஸ்தகம் இருக்கு, வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். மரித்தோராகி சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அங்கே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் நம்முடைய அக்கவுண்ட் எல்லாம் இருக்காங்க. We cannot give false account before our Lord. நம்முடைய தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் கள்ள கணக்கு கொடுக்க முடியாது. எல்லாம் அவருடைய பார்வைக்கு நிர்வாணமாக இருக்கிறது. Everything is naked before our Lord. அன்பான சகோதரனே, சகோதரியே, எண்ணி பாருங்கள். இந்த நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்காம நான் தப்பவே முடியாது. ஆகையினாலே என் பாவத்தினுடைய தன்மை எனக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அதனுடைய சாபம் எனக்கு தெரியும், அதனுடைய பலன் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, என் இடத்துல நீ வான்னு சொல்றாரு. அவரிடத்துல போய் என்னுடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் கிருபையாக மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து மறுபடியும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் எனக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அதான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். பலவீனமா இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சுகவீனமா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கும்ல, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்குது, வயிறு வலிக்கு, தலைவலிக்கு, இந்த வியாதி இருக்கு, ஆண்டவர் எனக்கு சுகந்தாரன்னு கேட்குறோம்ல. ஏன்? நான் பலவீனமாக இருக்கிறேன், பாவம் செய்கிற நிலைமையில் நான் இருக்கிறேன். அந்த பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி நீங்களும் நான் கேட்டா தராம இருப்பாரா? தராம இருப்பாரா? ஆகையினால அவர்கிட்ட கேட்கணும். ஆகையினாலே நீங்களும் நானும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் வரும்போது நான் நினைச்சு கணக்கு கொடுக்கும். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிற்கும் நான் கணக்கு கொடுக்கணும். தாளந்தாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், எந்த இருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்கும் நான் கணக்கணும். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் அவர் தான் எனக்கு தர்றார். உபாகமத்தில் அப்படிதான் சொல்றார். உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே அப்படிதான் சொல்றார். 17-18 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவனே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். எல்லாத்தையும் உனக்கு தர்றவர் அவர் தான். ஆகையினால இதை குறித்தும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்த்து, இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, சந்தோஷமா நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு நாள் ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்தேனப்பா, என்னுடைய நாமத்துக்கு மகிமை, அதை நினைச்சியா பயன்படுத்தினான்னு கேட்பார். ஆனா செல்வம் பெருகினவன நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம். தருத்தர் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கஞ்சிரோம், ஆண்டவரே இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவ்வளவு கஷ்டப்படுறேன். அதனாலதான் பிரசங்களை சொல்றாரு, தருத்தரன் ஆக்கிறாதீங்க உங்களை சபிச்சிருவேன், ஐஸ்வர்யவன் ஆக்கிறாங்க உங்களை மறந்துடுவேன். ஆகையினால அன்றன்றுள்ள அப்பத்தை அளந்து எனக்கு தாங்கப்பா, அது போதும். அதான் கர்த்தருடைய ஜெபத்தில் கூட சொல்றாரு, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று. 2 காரியம் அதில் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கணும் என்று கேட்பது ஒன்று. 2வது,
அன்று நான் உயிரோடு இருந்தால் தான் அந்த சாப்பாடை சாப்பிட முடியும். அதனால அந்த ஜீவனை எனக்கு தாங்கப்பான்னு. ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நிர்விசாரமாக கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்தக்கூடாது. ஏனென்றால் உங்களை என்னை உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் பாவத்தின் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர். பிதாவுடைய சமூகத்திலே நாம் போவதற்கு ஏற்றதாக அவர் அங்கே அவருக்கு முன்னின்று நமக்காக பரிந்து பேசுகிறவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாதி ராஜாவாக என் ஆண்டவராகிய கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது நான் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பாவத்தை குறித்த கணக்கு கொடுக்கணும், நான் பேசும் வார்த்தைகளை குறித்த கணக்கு கொடுக்க வேண்டும், என்னுடைய கிரியைகளை குறித்த கணக்கு கொடுக்க வேண்டும், என் நினைவுகளை குறித்த கணக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சம்பத்துகளை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை குறித்து, தாளந்துகளை குறித்து, அறிவை கொடுத்து, ஞானத்தை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகினாலே நான் என்ன செய்யறது? இப்போ ஒரே ஒரு காரியம் தான் நான் செய்யலாம். எப்பா, நான் பலவீனமானவன், ஆகினால என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே என்னை தத்தம் செய்வதை விட வேறு ஒன்றுமில்லை. அதைத்தான் ரோமர்கள் நிருபத்திலே சொல்றார் அல்லவா? 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வாக்கியத்தையும் 2ஆம் வாக்கியத்தையும் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அதோடு அவர் நிறுத்திடல, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மறுரூப மலையினுடைய அனுபவம் நமக்கு வேணும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவானவர் அந்த மறுரூப மலையில் இருந்தபோது பிதாவோடு கூட ஒன்றித்து பிதா அவரோடு பேசவும் அவர் பிதாவோடு பேசவும் தக்கதாக இருந்தார். அதுபோல நீங்கள் நான் அப்படிப்பட்ட அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். காலை மாலை ஜெபம் பண்றோம்ல, அந்த ஜெபம் மறுரூப மலையின் அனுபவமாக மாற வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழப்போவது நீண்ட நாட்கள் அல்ல. ஒருவேளை இன்றாக இருக்கலாம், அல்லது வேறொரு நாளிலே நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக என் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வரும்போது நான் கணக்கு கொடுக்கணும். எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பதிவேட்டில் என்ன செய்கிறார்? பதிவு பண்ணியிருக்கிறார். நான் பிறக்கும்போது எழுதிட்டாரான், தெரியுமா? என் தாயினுடைய கற்பத்திலே உருவான முதல் சங்கீதத்தில் சொல்றார் பாருங்க, 138ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை பாருங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டான போது
உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, அவர் நான் கருத்தெரிச்சதே எழுதி வச்சிருக்காருன்னா, நான் இந்த உலகத்தில் பிறந்து நான் சாகும் வரைக்கும் நினைக்கிறதையும் செய்கிறதையும் பேசுகிறதையும் அவர் எழுதாமல் இருப்பாரா? இதையெல்லாம் நான் உணர்ந்து ஒரு நாள் அவர் நியாய தீர்ப்பு செய்ய வரும் பொழுது அவருக்கு முன்பாக நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்து அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அதற்காக என் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நாட்களிலே கூட்டி கொடுக்கிற ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நினைத்து நன்றி உள்ளவனாக நான் ஜீவிக்க வேண்டப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வரும்போது எக்காரணத்தை கொண்டும் இடது பக்கம் நிற்கிற கூட்டத்திலே காணப்பட்டு, நான் அழிந்து போகிற கூட்டத்தில் அல்ல, வலது பக்கம் இருக்கிற கூட்டத்திலே காணப்பட்டு ஆண்டோடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும். இந்த தாளந்து கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு சொல்லுவார், 5 தாளந்து பெற்றவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்தான், 2 தாளந்தை பெற்றவன் இன்னொரு 2 தாளந்தை சம்பாதித்தான். அப்பொழுது அவர்களை பார்த்து சொல்லுவார், உண்மையும் ஒத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தாய், அநேகத்திலே அந்த 1 தாளந்து பெற்றவனையும் ஆண்டவர் கணக்கு கேட்டார்னா கேட்டார். ஒருபோதும் ஒருவரும் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விலகி இருக்கவே முடியாது. ஆகையினாலே ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்ல வேண்டும். ஆண்டவர் உலகத்திலே வரும்பொழுது இந்த உலகத்தின் மக்களை 2ஆக பிரிக்கப் போகிறார். செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல செம்மறியாடுகள் வலது பக்கத்திலும் வெள்ளாடுகள் இடது பக்கத்தில் நிற்கும்போது நாம் எங்கே நிற்கப் போகிறோம்? வலது பக்கம் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது மேற்கொண்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கம் நிற்கிறவரை பார்த்து ஆண்டவர் சொல்வார், என் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட அக்கினிக்கு போங்கள். எதை நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? இன்றே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. என்ன? ஆண்டவரோடு கூட செய்கிற ஒரு பொருத்தனை. கர்த்தாவே, நான் என் வாழ்க்கையில் உன் பக்கத்தில் மாத்திரம்பா இருக்கணும்பா. ஒரு வேளை பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனைகள் எல்லாம் நான் தப்பும்படிக்கு எனக்கு உம்முடைய பலத்தை தாங்க. இந்த நாள் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாள், அதே போல ஒரு எச்சரிப்பின் நாள். அதை உணர்ந்து நாம் மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்வோம். ஆண்டவர் வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உக்ரானக்காரன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாசிங்க, 1 கொரிந்தியர் 4:2 வாசித்து நாம் முடிக்கலாம். மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவனாய் காணப்படுவது அவசியம். நீங்கள் நான் உக்ரானக்காரர்கள். எல்லாவற்றையும் படைத்த நம்முடைய தெய்வம் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற நீங்களும் நானும்
அந்த ராஜாவுக்கு ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே அதை உணர்ந்து நீங்களும் நானும் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாக இருந்து ஆண்டவர் ஒரு நாளிலே வலது பக்கம் நிற்கிறவர்களாக காணப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்திலே நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.